அம்பாள் அழகு அன்புகளின் முழுமை. அம்பாள் எப்படிப்பட்டவள்? அவள் அழகே உருவானவள் என்பது போல அன்பே உருவானவளும், அன்பே அழகாக ஆகி உருவானவள். எந்த பக்ஷணமானாலும் அதற்கு தித்திப்பை தருவது சர்க்கரை என்கின்ற மாதிரி நாம் எங்கெங்கே எந்தெந்த அழகை கண்டாலும் அதையெல்லாம் அழகாக்கும் தாய் சரக்கு அவள்தான். பிரம்ம சக்தியான அவளுடைய பூர்ண அழகின் துளி துளிதான் மற்ற அழகுகளில் எல்லாம் தெரித்திருக்கின்றது. இப்படி நாம் பார்க்கின்ற அத்தனை அன்புகளுக்கும் மூலமாயிருப்பதும் அவள்தான். அவளுடைய அருள் உள்ளமேதான் அழகு வெள்ளமான ரூபமாக ஆகியிருக்கின்றது. அன்பு என்பது ரூபம் இல்லாத தத்துவம். நாம் பார்க்கின்ற லோகத்திலே அன்போடு இருப்பது வெளிரூபத்தில் அழகில்லாமலும் இருக்கிறது. அன்பு இல்லாமல் இருப்பது வெளிரூபத்தில் அழகாகவும் இருக்கிறது. ஆனாலும் அன்பு வந்துவிட்டால் எந்த ரூபத்திலும் அது அவய லட்சணத்தை மீறி ஒரு சௌந்தரிய சோபையை கொடுத்து விடுகின்றது. அதாவது அரூபமான அன்பு எப்படியோ ரூபத்திலேயே பிரதிபலித்து விடுகின்றது. இப்படி ரூபத்தில் பிரதிபலிக்க மட்டும் செய்யாமல் அன்பே ரூபமாக அன்பே அவயங்களாக ஆனதுதான் அம்பாள். அரூப அன்பே அவளுடைய ஸ்வரூப சௌந்தரியமாக ஆகியிருக்கிறது. அவளிடம் அன்பின் முழுமை அழகின் முழுமையாக ரூபம் கொண்டிருக்கின்றது. அரூபமாக இருக்கின்ற தன்னை குழந்தைகள் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்பதற்காகத்தானே பிரம்ம சக்தியானது அம்பாள் என்ற ரூபமே எடுத்துக்கொண்டிருப்பது. இப்படி அன்பு எண்ணத்தின் மேலேயே எடுக்கப்பட்டதால் அந்த ரூபமே பிரேமஸ்வரூபம்தானே. பார்ப்பதற்கும் பரம சௌந்தரியமான ரூபமாக இருந்தால்தான் பாமர ஜனங்களிலிருந்தும் கொஞ்சம் கூட பக்குவமில்லாதவர்களில் இருந்து எல்லோரும் இந்த லோகத்தின் சின்ன சின்ன அழகுகளை விட்டு தன்னிடம் திரும்புவார்கள் என்பதால்தான் அவள் பரம லாவண்யமான சரீரத்தை எடுத்துக்கொண்டாள். அவளுடைய காருண்யத்தினாலேயே உண்டான லாவண்யம் அது. காருண்யத்தின் லாவண்யமே அம்பாளுடைய சரீரம். மனுஷர்கள் விஷயத்தில் உள்ளன்பும் வெளி அங்க லட்சணமும் சம்பந்தப்பட்ட மாதிரி இல்லாமல் உள் அன்பே வெளி அவய அழகாக ஆன உருவம்தான் அம்பிகை. குறிப்பாக ஸ்ரீவித்யா அதிதேவதையான திரிபுர சுந்தரியாயிருக்கும் அம்பாளின் ரூபம். திரிலோகத்திலும் அவள்தான் மகா அழகு என்பதால்தான் திரிபுர சுந்தரி என்று பெயர். அதற்கு வேறே தத்துவார்த்தங்களும் உண்டு, அது இருக்கட்டும். அழகும் அன்பும் ஒன்றுதான் என்பதை பல வார்த்தைகள் காட்டுகின்றன. சு என்கின்ற அடைச்சொல்லுக்கு நல்லது அழகானது என்று 2 அர்த்தமும் இருக்கின்றது. சுகுணம் என்றால் நல்ல குணம், ஸ்வரூபம் என்றால் அழகான ரூபம். நல்லது நல்லது என்றால் எது நல்லது? அன்புதான் மிகவும் நல்லது. அன்பே சிவம் என்கின்றோம். சிவம் என்றாலும் சுபம் என்றாலும் ஒன்றுதான். சுபம் என்றால் நன்மை. நல்லதுகளில் உயர்ந்த நன்மை எது? அன்புதானே. ஆகையால் சுபம் என்றால் அன்பு. சுபத்தில் இருந்துதானே சோபை என்ற வார்த்தை வந்திருக்கின்றது. சுப சோபனம் என்று சேர்த்து சொல்லுவது வழக்கம். சோபனம் என்றால் அழகு. சுபத்தில் இருந்து சோபை என்கின்ற பொழுது அன்பில் இருந்தே அழகு வருகின்றதென்றாகி விடுகின்றது. சுப நிகழ்ச்சிகளில் கல்யாணம் என்பதை முக்கியமாக சொல்கின்றோம். சுப முகூர்த்தம் பத்திரிகை என்று இன்விடேஷனில் போடுகின்றோம். கல்யாணம் என்ற வார்த்தைக்கு உள்ள அநேக அர்த்தங்களில் ஒன்று நல்லது, அதாவது அன்பு, இன்னொன்று அழகு. சிவம் சுந்தரம் என்று சொல்வது இப்படித்தான் ஏற்பட்டது. சிவத்திற்கே சுந்தரேஸ்வரன் என்னும் பெயர் இருக்கிறது. உள்ளத்தின் அன்பே உருவத்தில் சுந்தரமாகி ஏற்பட்ட மூர்த்தி.
அம்பாள் இப்படி அன்பே அழகானவளானதால்தான் அவளுடைய அழகு வெள்ளத்தில் ஊறியிருப்பதே அன்பு வெள்ளத்தில் கரைவதாகவும் ஆகிறது. அது அப்படியே அவளுடைய உள்நிலையான அத்வைதத்திற்கும் ஆத்மானந்தத்திற்கும் அழைத்து கொண்டு போய் விடுகிறது. அன்புக்கு வேறாக அழகு இருந்தால் அது தற்காலிக ஆனந்தத்தோடு முடிகிறது. அன்பே அழகாகிவிட்டால் பராசக்தியின் அன்பு அல்லது அருளை விட சாஸ்வத பேரானந்தமான மோட்சத்திற்கு என்ன உபாயம் இருக்கின்றது? இந்த அன்பையே நாம் அழகாக அனுபவித்தால்தான் அது மோட்ச உபாயமாகின்றது. அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே திருமந்திரம் என்றபடி இந்த அன்பில் நன்றாக ஊறிக் கரைந்தபின் அதுவாகவே அவளாகவே அத்வைதமாகி விடலாம். பவானித்வம் ஸ்லோகம் 22, சரஸ்வத்யா லக்ஷ்மியா ஸ்லோகம் 99 ஆகிய ஸ்லோகங்களில் இந்த அகண்ட பரிபூர்ண நிலையைத்தான் சொல்லியிருக்கின்றது. ஆகையால் அழகு வழியாக மோட்சமே பெறலாம் என்பது அதிசய யுக்தியாக இல்லை. சாக்ஷாத் அம்பாள் எப்படி இருப்பாள் என்பதை நாம் எப்படி ரூபப்படுத்தி பார்ப்பது? பச்சையாயிருப்பாளா, சிகப்பாக இருப்பாளா, கருப்பாக இருப்பாளா? இந்த எல்லா கலரிலும் தான் அவளுக்கு ரூபபேதங்கள் சொல்லி இருக்கின்றது. பிரம்மாவுக்கு 4 தலை, சிவனுக்கு 5 தலை, சுப்பிரமணியருக்கு 6 தலை என்கின்ற மாதிரி அவளுக்கு எத்தனை தலை என்று வைத்துக் கொள்வது? விஸ்வரூபத்தில் விராட் ரூபத்தில் 1000 தலை, சஹஸ்ர சீருஷம் என்று வேதம் சொல்கின்றதென்றால் அந்த மாதிரி கணக்கு போட்டு கண்ணுக்குள் கொள்கின்ற விதத்தில் நினைக்கவே முடியவில்லையே. 2 கை மீனாட்சியாயிருந்து 18 கை மகிஷாசுரமர்தினி வரை அவளுக்கு பல ரூபம் அந்தந்த ரிஷிகள் கண்ட விதத்தில் சொல்லியிருப்பதால் எத்தனை கை என்று கல்பித்து பார்ப்பது? சடைவிரி கோலமாக இருக்கின்றாள், அழகாக கிரீடம் வைத்துக் கொண்டிருக்கின்றாள், சர்வாபரண பூஷிதையாக இருக்கின்றாள், துணியை கட்டிக்கொள்ளாமல் இரத்தத்தை பூசிக்கொண்டு கபால மாலையோடு திரிகின்றாள் என்றெல்லாம் வித்தியாசமாக சொன்னால் இப்படி அவள் ரூபத்தை எப்படி பார்ப்பது? இப்படி கேட்டால் எந்த ரூபமானாலும் அன்புதான் முக்கியம். அதனால் பரம அன்பு உருவமாக கல்பித்துப்பார். பரம அன்பு என்றால் எப்படி இருக்கும் தெரியலையே. எங்கேயாவது ஒரு நல்ல ஆத்மா ஒரு பிரதி பிரயோஜனமும் எதிர்பார்க்காமல் மனசார அன்னதானம் பண்ணினால் அங்கே போய் நின்று அவன் முகத்தை பார். தானம் வாங்கிக் கொள்கின்றவர்களை விட போடுகின்ற அவனுக்கு எத்தனை ஆனந்தம் உண்டாகிறது என்பதை பார். அதை பார்த்தால் உன் மனசு கூட கொஞ்சம் உருகுகின்றதல்லவா? இப்படி ஒரு வேளை 2 வேளை 100 பேருக்கோ 1000 பேருக்கோ போடுகின்றவன் முகத்தில் இத்தனை அன்பும் ஆனந்தமும் இருக்கின்றது என்றால் லோகத்தில் உள்ள கோடான கோடி ஜனங்களுக்கும் மகா பாவங்களை செய்கின்ற, காரியத்தில் செய்யாவிட்டாலும் மனசாலாவது நினைக்கின்ற நம் அத்தனை பேருக்கும் கல்ப கோட்டி காலமாக வேளா வேளைக்கு சோறு போடுகின்றவளின் அன்பும் ஆனந்தமும் எப்படி இருக்கும் என்று மல்டிப்ளை பண்ணி, அதாவது பெருக்கி பார்த்துக்கொள். அதுதானப்பா அம்பாளுடைய ரூபம். காருண்யம் தானப்பா லாவண்யம். பாக்கி சரீர அழகு ஒரு அழகல்ல. கொஞ்சம் கோபம் வரட்டும், அழுகை வரட்டும், அப்போது கண்ணாடியில் நம் மூஞ்சி தட்டுப்பட்டால் நமக்கே பார்க்க பிடிக்கவில்லை. துளி ஜுவரம் வந்தால் சரீர அழகு போய்விடுகிறது. கோபம், அழுகை, நோய் நொடி எதுவும் இல்லாமல் அன்பே உருவாயிருக்கின்ற அம்பாளுடைய சரீரம் ஒன்றுதான் நிஜ அழகு. அதனால் நம் கல்பனையில் அன்பை எத்தனை உத்கிருஷ்டமாக, அதாவது உயர்வாக உருவமாக்கி பார்க்க முடிகின்றதோ அப்படி பாரப்பா. அதுதான் அம்பாள் ரூபம் என்று வைத்துக்கொள். சாந்தமாக இருக்கின்ற பிரம்மத்தின் அத்தனை சக்தியும் தான் அம்பாள்.
என்று சொல்லிவிட்டு அதை அன்பு என்று மட்டும் ஏன் விசேஷித்து சொல்ல வேண்டும்? லோகத்தில் கஷ்டம், துவேஷம், பயம் எல்லாம் இருக்கின்றதென்றால் இது எல்லாமுமே பரமாத்ம சக்தியிலிருந்து வந்ததுதானே. பின்னே அதை அவளை அன்பாக மட்டும் எப்படி சொல்வது? அது சரிதான். ஆனால் லோகத்தில் தாயன்பு, சகோதர பாசம், சிநேகிதர்களின் மைத்ரி, நட்பு, புருஷன் பொண்டாட்டியின் பிரேமை, அடியார்களின் பக்தி, மகான்களின் கருணை என்று பல ரூபங்களில் அன்பும் இருக்கோ இல்லையோ? இது எல்லாமும் பராசக்தியிடம் இருந்து அவளுடைய அன்பில் இருந்து வந்ததுதானே. அதனால் இப்படி தியானம் பண்ணு. எல்லாமாக, கோபமாக, பயமாக கூட அவள் இருந்தாலும் உனக்கு அப்படியெல்லாம் பாவனை பண்ணினால் மனசுக்கு சாந்தி சௌக்கியங்கள் ஏற்படவில்லையே. இப்படி அன்புருவாக பாவித்தால் தானே உன் மனசுக்கு இதமாக, பிரியமாக, சந்தோஷமாக இருக்கிறது. அதனால் உன் லிமிட்டேஷனினால் உனக்கு ஏற்ப லிமிட் இல்லாத பராசக்தியை அன்பு என்று லிமிட் பண்ணு. ஆனால் அந்த அன்பு லிமிட் இல்லாதது, அதாவது எல்லை இல்லாதது என்று தியானம் பண்ணு. கோமுகியில் இருந்து கங்கா சாகரம் வரை அவ்வளவு தூரமும் கங்கை கங்கைதான். ஆனால் அது ஹிமோத்கிரியில் மேட்டில் பள்ளத்தில் ஹா ஹூ என்று விழுகின்ற இடங்களில் உன்னால் ஸ்நானம் பண்ண முடியுமா? சமநிலமாக அது பாய்கின்ற இடங்களில் கூட ரொம்ப ஆழமில்லாத இடத்தில், சுழல் இல்லாத இடத்தில், முதலை இல்லாத இடமாக பார்த்துத்தானே ஸ்நானம் பண்ணுகின்றாய். எல்லாம் கங்கையானாலும் உன்னால் அதை எங்கே சௌக்கியமாய் அனுபவிக்க முடிகிறதோ அங்கேதானே இறங்குகின்றாய். அந்த மாதிரி பராசக்தி நல்லது கெட்டது என்று எல்லா குணங்களும் என்றாலும் உனக்கு சௌக்கியமாக ஆராதிக்க வேண்டுமானால் அவளை ரொம்ப நல்லவள், அன்பானவள் என்றே தியானம் பண்ணணும். பெரியோர்கள் எல்லாம் இதனால்தான் அவளை முக்கியமாக பரமாத்மாவின் கிருபா சக்தி என்றே வைத்திருக்கின்றார்கள். பரமாத்மா பராசக்தி என்கின்ற சர்வலோக ராஜா ராணிகளை தாய் தந்தையாக சிவன் அம்பாள் என்றும் விஷ்ணு லக்ஷ்மி என்றும் வழிபடும் பொழுது சைவ சித்தாந்தத்தில் அம்பாளை முக்கியமாக சிவத்தின் அருளாற்றல், அருளது சக்தியாகும் அரண் தனக்கு என்றே சொல்லியிருக்கின்றது. வைணவ சாஸ்திரங்களிலும் மகாவிஷ்ணுவை கருணை பண்ணும்படியாக தூண்டும் புருஷாகாரம் லக்ஷ்மியே என்று சொல்லியிருக்கின்றது. ஸ்ரீ வைணவம் என்பதாக ஸ்ரீயான லக்ஷ்மியின் கருணையை முதலில் வைத்தே மதத்திற்கு பேர் கொடுத்திருக்கிறார்கள். பராசக்தியின் அநேக குணங்களில் ஒன்றுதான் அன்பு என்பது கூட சரியில்லை. அதுதான் பிரதானமான குணம். இந்த அன்பை கருப்பு வெல்வெட்டில் வைத்த வைரம் மாதிரி பளிச்சென்று எடுத்து காட்டுவதற்காகவே தான் மற்ற குணங்களை கொண்டிருக்கின்றார். ஆகையால்தான் கோர ரூபங்களில் வந்தாலும் அன்பு வெள்ளமாக, அழகு வெள்ளமாக இருக்கின்றாள். இல்லாவிட்டால் பெங்காலிலும் மலையாளத்திலும் இப்படி சகல ஜனங்களும் காளி போன்ற ரூபங்களை அம்மா அம்மா பகவதி என்று பக்தி பண்ணி கொண்டிருப்பார்களா? இப்படிப்பட்டவள் சௌந்தர்ய ரூபத்திலேயே வந்துவிட்டால் கேட்பானேன்? நம்முடைய காம குரோதாதி அழுக்குகள், அழுகை, பயம், எல்லா பயங்களிலும் பெரிய சம்சார பயம் ஆகியவற்றை அடித்து கொண்டு போய்விடும் சௌந்தர்ய வெள்ளமாக அம்பிகை இருக்கின்றார். அந்த அழகே நமக்கு சகல சௌபாகியங்களையும் அளித்து விடுகின்றது. பகம் என்பதிலிருந்து பாக்யம் வந்திருக்கின்றது. பகம் என்றால் சிறப்பானது, எக்ஸலன்ஸ் என்று அர்த்தம். எல்லா பகங்களும் எவரிடம் நிறைந்திருக்கின்றதோ அவரே பகவான். பெண்பாலானால் பகவதி. பாக்யத்தை மேலும் மங்களமாக தெரிவிப்பதற்காக சௌபாகியம் என்பது. சு என்றால் நல்லது. சூவிலிருந்து வருவது சௌ, சுகம், சௌக்கியம் என்கின்றோம் அல்லவா?
சௌபாகியங்கள் யாவும் சௌந்தர்ய ரூபத்தில் ஒன்று கூடுகின்ற மூர்த்தியே திரிபுர சுந்தரியான அம்பாள். ஆகையினால் அவளுடைய ஸ்வரூபத்தை ஸ்மரிப்பதாலேயே சகல சௌபாகியங்களும் க்ஷேமங்களும் நமக்கு கிடைத்துவிடும். தனோது க்ஷேமம் நக தவ வதன சௌந்தர்ய லஹரி என்றே ஆச்சாரியால் சொல்கின்றார். ஸ்லோகம் 44. உன் முகத்தில் இருந்து பொங்கி வழியும் அழகு வெள்ளம் எங்களுக்கு க்ஷேமங்களை உண்டாக்கட்டும் அம்மா என்கின்றார். க்ஷேமங்களை உண்டாக்குவது என்பதால் அவளுடைய சௌந்தரியமே சௌபாகியப்பிரதம், நற்பேறுகளை நல்க வல்லது என்று தெரிகின்றது. இதில் க்ஷேமங்களை எங்களுக்கு உண்டாக்கட்டும் என்று சொல்கின்றார். நக என்றால் எங்களுக்கு. ஆச்சாரியால் தனக்கு மட்டும் க்ஷேமத்தை கேட்கவில்லை, நம் எல்லோருக்கும் கேட்கின்றார். எல்லோருக்கும் தரிசனம் பண்ண முடியாதவர்களுக்கும் எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பது போல க்ஷேமம் உண்டாகட்டும் என்று சர்வபூத தயையினால் பிரார்த்திக்கின்றார். காயத்ரி மந்திரத்திலேயே இப்படித்தான் எல்லோருக்கும் புத்தி நல்லதில் தூண்டிவிடப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை வருகின்றது. குயுக்திக்காரன் ஒருவன் இருந்தானாம். எல்லோருக்குமாக சேர்த்துத்தானே பிரார்த்தனை இருக்கிறது, அதனால் எவனோ ஒருத்தன் காயத்ரி பண்ணிவிட்டால் போதுமே, நான் ஏன் பண்ணணும் என்றானாம். அது சரியில்லை, சிரித்து கொண்டே சொல்கின்றார். அந்த எவனோ ஒருத்தன் இன்னொருத்தனுக்காக இருக்கட்டுமே என்று அத்தனை பேருமே நினைத்து விட்டால், எல்லோருக்கும் என்று ஏன் சொல்லி இருக்கின்றது என்றால், காயத்ரி ஜபிக்க அதிகாரமில்லாத பல பேர் இருக்கிறார்கள். ஸ்திரீகள், குழந்தைகள், ரொம்பவும் நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், பிணத்தீட்டில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் காயத்ரி பண்ணுவதற்கில்லை. இப்படிப்பட்டவர்களை உத்தேசித்துத்தான் எங்களுடைய புத்தியை என்று இருக்கிறது. அதிகாரம் இருந்தும் வேறே எந்தவிதமான தவிர்க்க முடியாத தடையும் இல்லாத போதும் நக என்றிருப்பதை காட்டி யுக்தி பண்ணி ஜபிக்காமல் இருந்தால் சுவாமியும் அதற்கு மேலே யுக்தி பண்ணி நகி, அதாவது அனுக்கிரகம் இல்லை என்று இருந்து விடுவார். எங்களுக்கு, அதாவது சமஸ்த ஜனங்களுக்கும் உன் வதன சௌந்தர்யம் க்ஷேமத்தை உண்டு பண்ணட்டும் என்று அம்பாளிடம் ஆச்சாரியால் வேண்டிக் கொண்டதை சொன்னேன். கண்ணுக்கு நன்றாயிருப்பதே க்ஷேமகரமாகவும் இருக்கின்றதென்றால் அழகும் அருளும் ஒன்றாயிருக்கின்றதென்றே தெரிகிறது. ஜனங்களுக்கெல்லாம் க்ஷேமம் உண்டாகணும் என்ற அம்பாளின் கருணை ஹிருதயமே அவளுடைய சௌந்தர்ய ரூபமாயிருக்கிறது. அருள் உள்ளமே அழகு வெள்ளமாயிருக்கின்றது என்று நிச்சயமாகின்றது. பெரியவா சரணம்.